ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடி காசை பார்க்க போகிற சிறகடி காசையில் நம்ம மனோஜ் என்ன பண்ணுறாரு தெரியுமா? நீ ஏமாந்து போவதாண்டா லாக்கி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மனோஜ் கீழே வந்து ரோஹிணி, என்ன ரோஹிணி, உன் ஃப்ரெண்டுக்கு நான் பணம் கொடுக்க வேணான்னு சொல்லல, ஆனால் வட்டிக்கு கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்ல. இவர் வந்து விவரமாக இருக்காராம். நீ விவரமாக இருக்குன்ற பேரில் அடிமுட்டாலாக இருக்குங்கிறது உனக்கே தெரியாமல் இருக்குது பார்த்தியா, அதுதான் அங்கே நிற்கிறாடா நீ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கடைசியில் பார்த்தா நீ தாண்டா வேணும், நீ தாண்டா நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லையேன்னு சொல்லிட்டு வட்டிக்கு வாங்கலான்னு பிளான் பண்ணிட்டாங்க. இந்த அம்மா 2 லட்சத்துக்கு மேலே பிளான் போடுது. நல்லா வருவோமா, எங்கே வந்து உட்காந்துக்கிட்டு என்ன வேலை பண்ணிகிட்டு இருக்க நீ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. மறுநாள் வீடுங்க விடிஞ்ச உடனே ஷோரூமுக்கு யாரை வர சொல்லியிருக்காங்க? வித்யாவங்க வர சொன்னோடனே எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு அது ஒரு நீலி கண்ணீர் வடிக்க, நீ நடிகண்டா பொழைச்சிக்குவாடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதாவது நான் யாரு கூட, ரோகிணி தான் குரு அப்படின்னு சொல்லுதுங்க. அப்படி ஒரு நீலி கண்ணீர் வடித்து 75,000 பணம் வாங்கிருச்சு. இப்படியே உலகத்தை ஏமாத்திட்டு தெரியுங்கடா, என்னைக்காவது ஒன்றுமே இல்லாமல் இருக்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்படி ஏமாந்து நிற்கிறியப்பா மனோஜ், கண்ணா சரியில்லைப்பா நீ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம மீனா போயிட்டு நம்ம முத்துவோட ஃப்ரெண்டை நேரில் பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கணும்னா, ஆடம்பரம் எதுக்குண்ணா, இப்படிலாம் நீங்கள் வந்து செலவு பண்ணுறதுனால எப்படி திரும்ப கொடுப்பீங்க, நீங்களே யோசிங்கன்னு சொல்ல இந்த விஷயம் வந்து முத்துக்கு தெரியக்கூடாதுன்னு அவரோட ஃப்ரெண்டு எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. ஏன்னா தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக குடும்பத்துக்குள்ள பல பிரச்சனைகள். அதனால் முத்துக்கிட்ட சொல்லிடாதீங்கடா, நானும் சொல்லலை. முத்து வந்து கேட்டானா பார்த்துக்கலாம், ஆனால் அமௌண்ட்டு வேணான்னு மட்டும் சொல்லணும், நான் ஃபங்க்ஷனே நடத்தலடா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்பா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் இல்லாதப்பட்டவங்களுக்குலாம் எதுக்கடா ஃபங்க்ஷன்னு நினைக்கிறாங்க. எல்லார் மனசுலையும் கண்டிப்பாக சின்ன சின்ன ஆசைகள் இருக்கும், இல்லைன்னு சொல்லப்பா. ஆனால் அதுக்காக நம்ம ரொம்ப கடினமாக உழைக்கணும். எங்கே என்ன பண்ணுறது, என்ன பண்ணாலும் சரி, இருக்கிறவன் மட்டும்தான் வாழ்ந்துட்டு இருக்கான் நல்லா, இல்லாதவன் இல்லாத மாதிரி கீழே தான் இருக்கு. எப்படி தான் லைஃப்பை ரன் பண்ண போகிறோங்கிற மத்தியில் எனக்கு எதுக்குடா அந்த ஃபங்க்ஷன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. உடுப்பா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. ஓகே.